எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ராமானுஜருடைய சிஷ்ய பரம்பரைகளிலே ஒருவர் பிள்ளை லோகாச்சாரியர். இவர் ஸ்ரீவச்சன பூஷணம் என்ற ஒரு நூலை இயற்றி உள்ளார். அந்த நூலிலே வைணவ சம்பிரதாயத்தின் முக்கியமான கருத்துக்களை எல்லாம் தெரிவித்துள்ளார். அதில் ஒரு கருத்தானது பாகவத அபச்சாரம் கொடியது என்று. பாகவதர்கள் என்றால் பகவானிடத்தில் அன்பு கொண்டவர்கள், பக்தர்கள். அபச்சாரம் என்றால் தவறாக நடந்து கொள்வது. ஆக இறை அன்பர்களிடத்தில், பக்தர்களிடத்தில் தவறாக நடந்து கொள்ளக்கூடாது என்ற முக்கியமான இந்த வைணவ கருத்தை தெரிவித்திருக்கிறார் புலிலோகாச்சாரியர். பாகவதர்களிடத்தில் தவறாக நடந்து கொள்வது என்றால் என்ன, எவ்விதமாக இருக்கும் என்றால் அது பல படிகளாக இருக்கும், பல விதங்களாக இருக்கும். பக்தர்கள் இருக்கக்கூடிய இடத்தை தாழ்வாக நினைப்பது, அவர்கள் இருக்கக்கூடிய இடமானது ஸ்லம்மாக இருக்கு என்று வைத்துக்கொள்வோமே, இவரே இங்க இருக்கார் அப்படின்னு நினைப்பதே தவறு, அது பாவம். அதே போல அந்த பக்தர்களுடைய உற்றார் உறவினர்கள், அவர்களை ஆராய்வது, அந்த உறவினர்களுக்கு தீய பழக்கம் இருக்கு என்று வைத்துக்கொள்வோமே, அந்த குடிப்பழக்கமுடைய அந்த நபருடைய சொந்தக்காரர்கள் தானே என்று நினைக்கக்கூடாது. இவரை தனியாக பக்தர் அப்படின்னு அந்த இண்டிவிஜுவல் அனாலிசிஸ் பண்ணணுமே ஒழிய மற்றவர்களுடன் கூட சேர்த்து இவரை தவறாக நினைக்கக்கூடாது. அதே போல பக்தர்களுடைய வடிவம், இந்த வடிவம் அழகாக இல்லையே, ரொம்ப பருத்து இருக்காரு, மெலிந்து இருக்காரு, குட்டையாக இருக்காரு, கருப்பாக இருக்காரு என்றெல்லாம் நினைக்கக்கூடாது. பக்தர்களுடைய வடிவத்தை எவ்விதமாக தாழ்வு மனப்பாங்கோடு நினைக்கக்கூடாது என்று இப்படியெல்லாம் பலபடியாக சொல்லிக்கொண்டு வந்து இவற்றிலெல்லாம் முக்கியமான ஒன்றை தவிர்க்க வேண்டும். என்னது என்றால் அவர்கள் பக்தர் ஜன்ம நிரூபணம் என்று உரைக்கிறார் குலிலோகாச்சாரியர். அதாவது பக்தர்களை இன்ன குலத்திலே பிறந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்று நினைக்கவே கூடாது என்று உரைக்கிறார். அதாவது பக்தர்கள் என்பவர்களே உயர்ந்தவர்கள். அவர்கள் எக்குலத்தில் பிறந்தாலும் அவர்களுடைய பக்தியே உயர்வை காட்டுகிறபடியினால் எக்குலத்தில் பிறந்தாலும் பக்தர்கள் உயர்ந்தவர்கள் என்ற எண்ணத்துடன் இருக்க வேண்டும் என்று உரைக்கிறார். பக்தி இல்லாதவர்கள் அவர்கள் தாழ்ந்தவர்கள் என்று தன்னிடையே தேரும். ஆக பக்திக்கு தான் ஏற்றம் கொடுக்க வேண்டும் என்ற இந்த கருத்தை தெரிவித்துவிட்டு, இப்படிப்பட்ட பக்தர்களிடத்தில் அபச்சாரப்படுவார்களே என்றால், அதாவது தவறாக நடந்து கொள்வார்களே என்றால் அவர்கள் கண்டிப்பாக பகவானுடைய சீற்றத்துக்கு ஆளாவார்கள் என்று உரைத்து, அப்படி தவறாக நடந்து கொள்ளக்கூடியவர்கள் பிராமணர்களாக இருந்தார்களே ஆகிலும் கண்டிப்பாக அவர்கள் பகவானுடைய சீற்றத்துக்கு ஆளாவார்கள் என்று உரைத்தார். அதற்கு பிறகு கேள்வி வருகிறது, பிராமணர்கள் என்றால் உயர்ந்தவர்கள் என்று நூல்களிலே சொல்லப்படுகின்றதே, அப்பொழுது எப்படி அவர்கள் பகவானுடைய சீற்றத்துக்கு ஆளாவார்கள் என்று சொல்ல முடியும் என்ற கேள்வி எழ, அப்பொழுது உரைக்கிறார் புலிலோகாச்சாரியர், பிராமணர்களுடைய உயர்த்தி எவ்விதமாக இருக்கிறது. அவர் உரைக்கிறார், பிராமணியம் விலை செல்லுகிறது வேதாத்தியன முகத்தாலே பகவல்லாப ஹேத்து என்று. அதாவது பிராமணர்கள் உயர்ந்தவர்கள் என்றால் என்ன தாற்பயம்? அவர்கள் வேதத்தை கற்று அதன்படி நடந்து அதன்படி ஒழுகி அதனால் பகவானை அடைய முடியும் என்ற இக்காரணத்தினால்தான் பிராமணர்கள் உயர்ந்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆக நேர இங்க கூட பிறவிக்கு ஏற்றம் கிடையாது. அந்த பிறவிக்கு சேர இவர்கள் பக்தியுடன் நடந்து கொண்டார்களே என்றால் அந்த பக்திக்கு ஏற்றம். ஆக இப்படிப்பட்ட பக்தி மற்றவர்களிடத்தில் இருந்ததே என்றால் பக்திக்கு தானே ஏற்றம். அப்போ அந்த பக்தர்களும் எக்குலத்தில் பிறந்தாலும் அந்த பக்தர்களும் உயர்ந்தவர்கள் தானே என்று புலிலோகாச்சாரியருடைய கருத்து. மேலும் சாதிக்கிறார், அதுதானே இழப்புக்கு உறுப்பாகில் தியாஜ்யம் இரே அப்படின்னு. அதாவது பிராமண பிறவி உயர்ந்தது தான், ஏன் பக்திக்கு வாய்ப்பு அதிகம் என்று பிராமண பிறவி உயர்ந்தது என்று சொல்லலாம். ஆனால் அந்த பிராமண பிறவியில் பிறந்தது காரணமாகவே அகங்காரம், அகம்பாவம் நான் என்ற எண்ணத்துடன் மற்ற பக்தர்களை, மற்ற பாகவதர்களிடத்தில் இவர்கள்லாம் தாழ்ந்தவர்கள் என்ற நினைவு, சொலவு கூட கிடையாது, அந்த நினைவு வந்ததே என்றால்
அப்பொழுதே இவர்கள் நரகத்திலே விழுந்து விடுவார்கள் என்கிறபடியினால் அப்போ என்ன ஆறுது? இந்த பிராமண பிறவி உயர்த்தி என்று நினைக்க வேண்டாம். இதுவே அகங்காரத்தில் மூட்டி நரகத்தையும் கொடுக்கும், பகவானிடத்திலிருந்து விலக்கிவிடும். ஆகையினால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் அங்கே உரைக்கிறார். இந்த பாகவத பிரச்சாரம் என்று வரும் பொழுது வெறும் பிராமணர்கள் மற்றவர்களை தாழ்வாக நினைக்கிறார்கள் என்று மட்டும் கொள்ள வேண்டாம். அதே கணக்கில் இந்த பாகவதர்கள் எல்லாமே உயர்ந்தவர்கள் தானே, பக்தர்கள் எல்லாமே உயர்ந்தவர்கள் தானே. அதில் பிராமணர்களும் இருப்பார்கள், அபிராமணர்களும் இருப்பார்கள் இல்லையா? இப்போ பிராமணனாக இருக்கக்கூடிய ஒரு பக்தர், அவரை குறித்து மற்றவர்கள், இந்த ஐயர்கள், இந்த பிராமணர்கள், இவர்கள்லாம் ரொம்ப சாமர்த்தியம் கொண்டவர்கள் அல்லர்கள், இவர்கள்லாம் கொஞ்சம் கையால் ஆகாதவர்கள் என்றெல்லாம் நினைத்தாலும் அதுவும் கொடிய தவறுதான். அதுக்கும் பலம் நரகமே தான். ஆக முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், பக்தர்கள் எல்லாம் உயர்ந்தவர்கள். பக்தி என்றது மிகவும் உயர்ந்தது. அந்த பக்தி இல்லாமல் போனால் அப்ப என்ன ஆறுது? மனித பிறவியினுடைய பிரயோஜனத்தையே எய்தவில்லை என்று ஆறுது இல்லையா? ஆகையினால் அப்பிறவி தாழ்ந்த பிறவி. பக்தி இருக்கக்கூடிய பிறவி உயர்ந்த பிறவி, பக்தி இல்லாத பிறவி, ஞானம் இல்லாத பிறவி, அது மனித பிறவியே வீணடி அடித்தபடியினால அந்த பிறவியானது தாழ்ந்தது என்று இந்த கருத்தை வைணவ கிரந்தங்களிலே பல இடங்களில் காணலாம். ஆக ராமானுஜர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, அவர் கோடிஃபையே பண்ணிட்டார். என்ன கோடிஃபை பண்ணிட்டார் அப்படின்னா, இந்த பிறவின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு அப்படின்ற நினைவு அறவே போக வேண்டும். பக்திக்கு தான் ஏற்றம், பக்தி இன்மைக்கு தான் தாழ்ச்சியை ஒழிய பிறவிக்கு எந்த ஏற்றத்தாழ்வும் கிடையாது அப்படின்ற விஷயத்தை அவர்கள் சிஷ்யர் மூலமாக கோடிஃபையே பண்ணி வச்சு, ஆக வைணவ கிரந்தங்களை நன்றாக வாசித்தவர்கள் அவர்கள் மிகவும் ஜாகிரதையாக இருப்பார்கள். இன்ன குலத்தில் பிறந்தவர்கள் அவா அவா அப்படின்னு சொல்லி ஒதுக்க வைக்கிறதுக்கு அவர்கள் மனசு இடமே கொடுக்காது, பயம் இருக்கும். உண்மையாக சொல்லணும்னா அவர்கள் இது வெறுப்பு இருக்கும், அது பண்ண முடியாது, மனசு நோகும் அப்படின்றது கூட கிடையாது. எல்லாத்துக்கு மேலே பயம் இருக்கும். பகவான் தண்டிப்பான், தீவிரமாக தண்டித்து நரகத்தில் தள்ளிவிடுவான் அப்படின்ற பயத்துடன் பக்தர்களிடத்தில் அவர்கள் மிகவும் வெறுவிக்கொண்டு அணுகுவார்கள் என்றே சொல்லலாம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? ராமானுஜர் இந்த மாதிரி கோடிஃபையே பண்ணி வச்சுட்டார். ஆனால் ராமானுஜர் மட்டும்தான் இப்படி பண்ணார் அப்படின்னு சொல்ல வேண்டாம். ஆதிசங்கரருடைய ஃபிலாசபி வேதாந்தம், அத்வைத்த வேதாந்தம், அதுதான் உண்மையாக உலகம் பூரா பரவி இருக்கு. வேதாந்தம் வெளிநாடுகளில் பேசப்படுகிறதே என்றால் அது பெரும்பாலும் அத்வைத வேதாந்தம் ஆதிசங்கரருடைய வேதாந்தமாக தான் இருக்கும். அந்த ஆதிசங்கரருடைய ஃபிலாசபியை பின்பற்றக்கூடியவர்கள் இன்றைக்கு உலகளாவிய விதத்தில் இருக்கிறார்கள். சின்மயா மிஷன், ராமகிருஷ்ணா மிஷன், ஆர்ட் ஆஃப் லிவிங் போன்ற ஃபவுண்டேஷன்ஸ், ஆர்கனைசேஷன்ஸ், அமைப்புகள்லாம் இருக்கு இல்லையா? இவர்கள் எல்லாருமே ஆதிசங்கரருடைய ஃபாலோவர்ஸ் தான். இவர்கள் யாருமே கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் பண்ணுறதே கிடையாது. யாருக்கு ஆசை இருக்கோ அனைவரும் வர வேண்டும் அப்படின்ற எண்ணத்துடன் தான் அந்த வேதாந்தத்தை கொண்டு போய் சேர்க்கிறார்களே ஒழியா இது பிராமணர்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு பிராமணிக்கல் இன்டென்ஷனோட அவர்கள் பண்ணுறதே கிடையாது. ஆக ராமானுஜர் மட்டும் கிடையாது, ஆதிசங்கரருடைய ஃபாலோவர்ஸும் இதே போல தான் இருக்கார்கள். இப்படி இருக்கும் பொழுது இது நல்ல ரொம்ப அழகான ஒரு அமைப்பு. இப்படி இருக்கும் பொழுது பிராமணர்களாக பிறந்தவர்களுக்கு ஒரு பெருத்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. என்னன்னா, ஆதி காலத்தில் இருக்கக்கூடிய முனிவர்களுடைய அந்த ஏன்ஷியன்ட் விஸ்டம் இருக்கு இல்லையா, வேதாந்தம், அதுக்கு உறுப்பான தர்க்கம், மீமாம்சா போன்ற சாஸ்திரங்கள், இதெல்லாம் பரம்பரையாக பிராமணர்கள் வழியாக தான் வந்துருக்கு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி பிராமணர்களாக பிறந்தவர்களில் பெரும்பாலும் 90 to 95% சொல்லலாம், 90-95% வரையில் பிராமணர்களாக பிறந்தவர்களுக்கு இந்த சாஸ்திரத்தை கற்க வேண்டும் அப்படின்றதுல இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இதுவோ ரொம்ப அழகான ஏன்ஷியன்ட் விஸ்டம். அப்படிப்பட்ட ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கக்கூடிய கிரிட்டிக்கல் லாஜிக்கல் திங்கிங், அதுவும் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ரொம்ப அழகான இந்த திங்கிங் இருக்கு இல்லையா, இட் மைட் பி லாஸ்ட் ஃபார் எவர். இந்த பிராமணர்கள் இருக்கக்கூடியவர்கள் அவர்களும் படிக்காமலே இருந்தார்களே என்றால் போயிடும். இந்த நாலேஜ் ஆனது, இந்த ஏன்ஷியன்ட் நாலேஜ் அழிந்தே போய்விடும். ஆக இதை ப்ரிசர்வ் பண்ண வேண்டும் என்பது பிராமணர்களுடைய கடமை. எல்லா பிராமணர்களும் இந்த சாஸ்திரத்தை படிக்க வேண்டும். கூட சேர்த்து மற்றவர்கள் அபிராமணர்களிடத்தில் இருக்கக்கூடிய யார் இருந்தாலும் அவர்கள் நல்லவர்கள், அவர்கள் ஆன்மீகத்தில் ஆசை உள்ளவர்கள் என்றால் அவர்களுக்கு எந்த டிஸ்கிரிமினேஷனும் பார்க்காமல் இந்த சாஸ்திர நாலேஜ் ஆனது போய் சேரும்படியாக பார்க்க வேண்டியதும் பிராமணர்களுடைய கடமை. ஆக இந்த ஏன்ஷியன் ரிஷிகள் அவர்களுடைய இந்த விஸ்டம் இருக்கு இல்லையா, இந்த ஏன்ஷியன் விஸ்டம் இது அனைவரின் உரிமை,
பிராமணர்கள் கடமை என்று தாராளமாக சொல்லலாம். அனைத்து பிராமணர்களும் முன்வர வேண்டும் சாஸ்திரம் படிப்பதற்கு. எல்லா நல்லவர்களும் முன்வர வேண்டும் உரிமை கொண்டாடுவதற்கு. இந்த சாஸ்திர ஞானமானது என்ன பண்ணும் அப்படின்னா, ரொம்ப அழகா மைண்டை பியூரிஃபை பண்ணி, நான் சொல்றது இது ஒரு சயின்டிஃபிக் ரிசர்ச்சாக இருக்கும். அவ்வளோ அழகாக பியூரிஃபை பண்ணி, இன்ஃபேக்ட் இது ஒரு எக்ஸாஜரேஷன் கூட கிடையாது. சாஸ்திரத்தை நல்லா படித்தோமே என்றால் ஈஸியாக இப்போ லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்லாம் எழுதுகிறார்கள் இல்லையா, அவர்கள்லாம் பெரிய பெரிய டேட்டா செட் வச்சு பெரிய ட்ரைனிங்லாம் கண்டக்ட் பண்ணி எத்தனை கம்ப்யூட் பவர். ஆனால் சாஸ்திரத்தை படித்தோமே என்றால் இந்த சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் ஏன்ஷியன்ட் அந்த சேஜஸ் இருக்கார் இல்லையா, முனிவர்கள் எல்லாமே அவர்களாம் மனசு எப்படி வேலை செய்கிறது அப்படின்னா ஆராய்ச்சியே பண்ணியிருக்கார்கள் மனசை கட்டுப்படுத்துறதுக்காக. இப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் என்ன பண்ணுறது, ஹியூமன் இன்டெலிஜென்ஸை மிமிக் பண்ண பார்க்குறது இல்லையா. ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் எப்படி வேலை செய்யும் என்பதை பற்றி ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் எழுதி வச்சிருக்கார்கள். ஆக அந்த ஏன்ஷியன் விஸ்டம் அதெல்லாம் எதற்காக எழுதி வச்சிருக்கார்கள் என்றால் இந்த ஹியூமன் இன்டெலிஜென்ஸை அனலைஸ் பண்ணி அப்போ மனசை எப்படி கட்டுப்படுத்துறது, பரமாத்மாவை எப்படி தியானம் பண்ணுறது அப்படின்றதுக்கு உறுப்பாக இந்த சாஸ்திரத்தை படித்தோமே என்றால் இன்னைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கும் மிகவும் உதவும். அதே போல் நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் மனித பிறவிக்கே பயனது தானே, அதற்கு இன்றியமையாததாக இருக்கும். இப்பேற்பட்ட இந்த ஏன்ஷியன் நாலேஜ் உலகம் அப்படியே இழக்கலாமா? அதை ப்ரிசர்வ் பண்ணுறது பிராமணர்கள் கடமை, எல்லாருடைய உரிமையாக இருக்கிறதுனால அனைவரும் முன்வர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். எம்பெருமானார் திருவடிகளே சரணம்.